ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தூக்கி போடக்கூடிய பாலித்தீன் கவரை வச்சு பெண்களுக்கு ரொம்ப தேவையான 3 விதமான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து வயசான பெண்கள் வரைக்கும் இன்றைக்கி நம்ம லெகின் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லெகின் போடுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரி பேக்கை நம்ம காலுக்குள்ளே ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தான் பத்தாத பேண்ட்டு, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டு கூட பார்த்திங்கன்னா சல்லுன்னு உள்ளே போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பேண்ட் போட்டுடலாம். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சரியாக காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிப்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு பேண்ட்டை சட்டு போட்டுன்னு மாட்டி விட்டுறலாம். எவ்வளோ தான் டைட்டான பேண்ட்டாக இருந்தாலும் சரி, பத்தாத பேண்ட்டை கூட இந்த மெத்தட் நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரியே டைட்டான பேண்ட்டை போடுறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அதை அவுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேண்ட்டை கட்டிடலாம் ஈஸியாக. ஸோ நார்மலாகவே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எந்த பேண்ட்டாக இருந்தாலும் வியர் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது எமர்ஜென்சியாக வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் இதுவே நமக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது லெகின் ஜெகினுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம காட்டன் பேண்ட்டு கேதரிங்கில் போடுவோம் இல்லையா, அதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே டைட்டாக இருக்கக்கூடிய ஜீன் போடும்போது கூட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயன்படும். ஸோ இதே பாலித்தீன் கவரை வச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளையல் கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே கண்ணாடி வளையலாக இருந்தால் நம்ம அழுத்தி பிடிச்சி கழட்டும் போது உடஞ்சிட கூட செய்யும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டோன் பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் போட்டு பண்ணாலோ அல்லது நம்ம சோப் போட்டுலாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலோ அந்த பேங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸு அந்த ஜிக்னாலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். அந்த வளையலோட அழகே போயிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை கையில் விட்டுட்டு அதை நீங்கள் வளையல் கழட்ட முடியாத வளையல கூட கழட்டிடலாம். அதே மாதிரி போட முடியாத வளையல கூட நம்ம இதே மெத்தட்லேயே போடலாம். பாருங்கள், என் குழந்தைக்கு இந்த வளையல் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சின்ன சைஸாக இருக்கனால. ஆனால் சின்னதாக இருக்கிறதாங்க போடுறா, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப தூரம் வரைக்கும் வளையல் போகாது, நல்லா சிக்கன் அழகாக இருக்கும். ஸோ இதை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி கவர் கையில் விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். பாருங்கள் நீங்களே. ஏன்னா அந்த கவர் வழுவழுன்னு இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். கையும் பார்த்திங்கன்னா வலிக்காது. இப்போ நார்மலாக நம்ம அழுத்தி பிடிச்சி போடும்போது கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடில் போடும்போது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும், அதே மாதிரியே வலிக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மோதிரம் போட்டு விடுவோம். அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம போட்டுட்டு அதை கழட்டும் போது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். கழட்டும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சி கழட்டினோம்னா கையெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு மோதிரம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் உள்ளே போயிடுச்சு. ஆனால் கழட்டுறதுக்கு சுத்தமாக வரலைங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இதை இந்த கவர் வச்சு ரொம்ப ஈஸியாக அதை நம்ம கழட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நீண்டு வரும். அதை லைட்டாக நம்ம கைகளால் இப்படி சுருட்டி விட்டுக்கலாம். சுருட்டி விட்டுட்டு நம்ம அந்த விரலில் கொஞ்சமாக கேப் இருக்குங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக கேப் இருக்கும். அது வழியாக அந்த மாதிரி கவர் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. இந்த மெத்தடை நம்ம செய்யும் போது பத்தாத மோதிரத்தை கூட நம்ம போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக போடவும் முடியும், கழட்டவும் முடியும். மேக்ஸிமம் பத்தாத மோதிரம் கூட போடும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஆனால் கழட்டும் போது சுத்தமாக வெளியிலே வராதுங்க, கட் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி மோதிரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கவர் வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே கழண்டு வந்துடும். சில பேர் மோதிரம் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் அது எண்ணெய் போட்டு எடுப்பாங்க. எண்ணெய் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையிலையும் அது பட்டு நம்மளால் அதை கழட்டவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி கையெல்லாம் வீங்கி போய் ரெட்டிஷாக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டவே முடியாத மோதிரம் ரொம்ப ஈஸியாக நம்ம கழட்டியாச்சு. இப்போ திருப்பியும் நான் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை விட இன்னும் ஈஸியாக கட்டுறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கவர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதை விட ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றி அதை நான் சுற்றி எல்லா பக்கமும் தடவிக்கிறேன். தடவிட்டு லைட்டாக இதை அப்படியே எடுத்தோம்னாலே அவ்வளோ ஈஸியாக வந்துடும் பாருங்கள். கை கொஞ்சம் கூட வலி இருக்காது, கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஸோ கொஞ்சம் பத்தாத மோதிரத்தை கூட கொஞ்சம் நாளைக்கு போட்டு கட்டுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நான் என் குழந்தைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பல சூப்பரான ஈஸியான டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.